அனு எங்கப்பா? இங்கதான் இருக்கா. அனு அனு அனு, உங்க அப்பா வந்திருக்காரு, வா. இதோ வரேங்க. அப்பா, என்னப்பா திடீர்னு? என்னப்பா ஆச்சு? மறுபடியும் அம்மா உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, உங்க அம்மா நல்லா தான் இருக்கா. ஏமனு, அபி எங்க? அபி அக்கா கொச்சின் வரைக்கும் போயிருக்காங்க. ஏன்பா கொச்சினுக்கா? யாரோட போயிருக்கா? தொல்காப்பியனோட போயிருக்காங்க. ஓ, சரி. வீட்டுல யாரையும் காணுமே. அம்மா ஆர்த்தி எல்லாம் வெளியே போயிருக்காங்களா? போயிட்டு எப்பப்பா வருவாங்க? ஏன் 2 பேரும் அமைதியா இருக்கீங்க? என்ன விஷயம்? அப்பா, அவங்க இங்க வரமாட்டாங்க. என்னம்மா சொல்ற? வரமாட்டாங்களா? அப்பா, இங்க சில பிரச்சனைகள் ஆயிப்போச்சு. பிரச்சனைகளா? என்னாச்சு? ஆதி அண்ணன் ஜெயில இருக்கிறதுக்கு காரணம் அபி அண்ணின்னு நான் சொன்னேன். ஏதோ வருத்தத்துல அப்படி சொன்னேன். ஆனா அந்த ஆர்த்தி பதிலுக்கு ஏதோ பேச ஆரம்பிச்சிட்டா. நானும் பேசி ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. இதுக்கு போய் அம்மா பொண்ணும் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போறோன்னு கிளம்பி போயிட்டாங்க. வீட்டை விட்டு போயிட்டாங்களா? ரொம்ப தான் அவங்களுக்கு கூடி போச்சு. போனா போகட்டும், யாருக்கு என்ன நஷ்டம்? அனு, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஆனா இவ்வளவு அலட்சியமா சொல்றீங்க. அறிவில் உனக்கு? அவங்க உன் மாமியார், வயசானவங்க. அவங்கள பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஏதோ போனா போட்டுன்னு சொல்றீங்க. உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? ஏன்பா, இவதான் அருகிட்டத்தனமா பண்றானா? நீயாவது எடுத்து சொல்ல வேண்டாமா? போனா போட்டும் விடுங்க. புரிஞ்சுக்காம பேசினா நாம என்ன பண்ண முடியும்? என்னடா சொல்ற? அம்மாவும் தங்கச்சி வீட்டு விட்டு போனா போவட்டுன்னு சொல்றியா? சூழ்நிலம் பிடிச்ச ராஸ்கள். உன்னை வளர்க்க உங்க அம்மா எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. போங்க, அவங்க காலில் விழுந்து கெஞ்சி வீட்டுக்கு போதும்பா, நிறுத்துங்க. நீங்க உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? இது சின்ன விஷயத்துக்கு போய் இவரை கை நீட்டி அடிக்கிறீங்க. இவரின் புருஷன்பா. எங்க 2 பேரையும் விட உங்களுக்கு அந்த அம்மாவும் ஆர்த்தியும் முக்கியமா போயிட்டாங்களா? அப்பா, அவங்க தான் மூளை இல்லாம கோச்சிக்கிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கு நாங்க என்ன செய்யறது? நாங்க அவங்க கால போய் வேணுமா? எங்களுக்கு ஒன்றும் அந்த அவசியம் கிடையாது. காலில் விழுந்தா என்ன தப்பு? என்ன தப்புங்கிற? நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு போ, உன் அண்ணன் ஆதிக்கம் கழுத்தை பிடிச்சானே, அப்ப உங்களுக்கு அடக்கணம் கொடுத்தது யாரு? உங்க 2 பேரும் எனக்கு இப்பதான் புரியுது. உங்களுக்கு உங்க சூழ்நிலை தான் முக்கியம், மத்தவங்களை பத்தி எந்த அக்கறையும் கிடையாது. கடை வச்சு கொடுத்துட்டாங்க, நிறைய பணம் வந்துருச்சு, நல்ல வசதியும் வந்துருச்சு, நல்லா லைஃப்ல செட்டில் ஆயிட்டோம். அதனால ஒரு காலத்துல ஆதரிச்சவங்க எல்லாம் இப்போ வேண்டாம், அவங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டீங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, சொல்லிட்டேன். அது ஒண்ணும் இல்லையா, கட்சியில புதுசா சேர்ந்த இவன் கிடுகிடுன்னு வளர்ந்துட்டானே அப்படின்னு கட்சியில எல்லாருக்கும் என் மேல பொறாம. இல்லாட்டி போனா பதவிக்கே வராத என் மேல ஊழல் பெட்டிஷன்லாம் கொடுப்பானுங்களா? இதுல இருந்து தெரிஞ்சுக்க. ஆனா நிச்சயமா நான் பதவிக்கு வருவேன்யா. வந்து வச்சுக்கிற எல்லா பயலுக்கும் ஆப்பு, குறிப்பா அந்த அனல் ஆண்டி எப்படி வைக்கிற பெரிய ஆப்பு. டார்ச்சர் போட்டானுங்க. வாமா ஆனந்தி, எங்க எவ்வளவு தூரம்? ஆனந்தி, ஏன் இங்கே நிக்கிற? வா, உள்ள வா. நல்லா இருக்கீங்களா சித்தி? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? சித்தி, அன்னைக்கு வீட்ல வச்சு உங்களை மரியாதை இல்லாம பேசினதுக்கு. மரியாதையா? அது உங்க அக்கா தங்கச்சி 3 பேருக்கு சுட்டு போட்டாலும் வராது. மனசுல பெரிய வீனஸ் வில்லியம்ஸ், செரீனா வில்லியம்ஸ் நினைப்பு. ஏதோ திறமசாலையா இருந்து திமிரு இருந்தா பரவாயில்ல. யூஸ்லெஸ் சிஸ்டர்ஸ், உங்களுக்கு ஏன் இவ்வளவு திமிரு இருக்குன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. சித்தி, தெரியாம பேச. நான் அதையெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். நீ வா, உள்ள வா. ஆமா ஆமா, சூடு சொரணை இருந்தா தானே. நீ மறந்துடும் எல்லாத்தையும். போ. அம்மா, பாம்மா, இப்பவாவது வழி தெரிஞ்சுதா உனக்கு?
என்னம்மா இப்படி சொல்ற? பின்ன காடாறு மாசம் நாடாறு மாசம் சுத்திட்டு இருக்க. இங்க என்னென்ன கூத்து நடந்துச்சு தெரியுமா உனக்கு? எல்லா விஷயமும் கேள்விப்பட்டு தான் இங்க வந்திருக்கேன். ஏமா அந்த அணு ஏதாவது சொன்னா உடனே வீட்டை விட்டு கிளம்பி வந்துருதா? பின்ன வேற என்ன பண்ண சொல்ற? அந்த வீட்டுக்கு அவ தானே சொந்தக்காரி. அவ சொல்றதானே கேட்கணும். மீறி அங்க இருக்கணும்னா வெக்கத்தையும் ரோஷத்தையும் விட்டுதான் இருக்கணும். என்னால அப்படி இருக்க முடியாது. சரி, அவ வெளியில போன்னு சொன்னா உடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்க வேண்டியதானே? உனக்கு ஃபோன் பண்ணிருந்தா நான் வந்து கூட்டிட்டு போயிருப்பேன்ல. எங்க கூட்டிட்டு போயிருப்பேன்? என்னம்மா இப்படி கேக்குற? ஏதாவது ஒரு வாடகை வீடு பார்த்துதா? போதும்டி போதும். இந்த வாடகை வீடு பாக்குறது, குடி வைக்கிறது இதெல்லாம் இனி வேண்டாம். அவங்க பொழப்ப பாத்துக்கிட்டு எங்கேயாவது போங்க. நான் சாரதா கூடவே இருந்துடுறேன். என்னம்மா சொல்ற? அவங்க எங்க போறதா? அக்கா சொல்றது சரிதானே ஆனந்தி. அவங்க ஆசைப்படுற மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா அவங்க நிம்மதியா இருப்பாங்கல்ல. அது எப்படி சித்தி? கார்த்திகோட நிலைமை பாத்தியா? கார்த்திக் காரணத்தை சொல்ற பாரு. உலகத்துல எந்த முட்டாளும் ஏத்துக்க முடியாத காரணம். என்னமோ பண்ணி தொலை, நான் எப்படியோ போறேன். ஆளாளுக்கு என்ன போட்டு சாகடிக்காதீங்க. நான் இப்ப என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறேன்? நீ முதல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். இப்ப என் கல்யாணத்துக்கும் இந்த சூழ்நிலைக்கு என்னம்மா சம்பந்தம்? என்ன சம்பந்தம் ஆனந்தி, இல்லைங்கிற? கொஞ்சம் நீங்க வா வா. என்ன சித்தி? என்ன நீ? அம்மா ஏற்கனவே நொந்து போயிருக்காங்க. இப்ப நீ தேவையில்லாம வேற வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க. அது எனக்கு புரியுது சித்தி. அதான் என் கூட வந்து இருங்கன்னு சொல்றல. இந்த பார், ஒரு தாய்க்கு மகளோட வாழறது முக்கியம் கிடையாது. மகளோட வாழ்க்கை நல்லா அமையணுங்கிறது தான் முக்கியம். ஏற்கனவே 2 பேரோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. உன்னோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்னு தான் அவங்க ஆசைப்படுறாங்க. நீ நிதானமா யோசனை பண்ணு. அபி வந்ததும் இத பத்தி அவகிட்ட பேசி நாம ஒரு முடிவு எடுப்போம். வா. அங்குச்சாமி, இப்ப நம்ம எங்க போறோம்? ஏதோ போட்டிங் போறதுக்காக வந்த மாதிரி இங்க கூட்டு வந்திருக்கோம். டிஜிபி வீட்டுக்கு தான். டிசிபி வீடா? டிசிபி வீட்டுக்கு ஏன் ரோட் வழியா போக முடியாதா? ரோட்ல போனா அங்க செக்யூரிட்டி எல்லாம் இருப்பாங்க, பலமான காவல் இருக்கும். சரி, இப்படி போனா? இப்படியே போனா நாம அவங்களோட போட் என்ட்ரன்ஸ் வழியா உள்ள போயிடலாம். ஓ, அதோ தெரியுதுல்ல அந்த வீடா? அந்த வீடு தான். நான் என்ன பண்றேன்னா உன்னை அந்த போட் என்ட்ரன்ஸ்ல இறக்கி விட்டுறேன். சரி, நீ போய் பார்த்துட்டு நேவி குவார்டர்ஸ் கிட்ட வந்துரு. நான் மட்டுமா? அப்ப நீ வரலையா? ஏன்பா, அவரை பார்த்துட்டு நீ உருப்படியா திரும்பி வரணும்னு ஆசை இல்லையா உனக்கு? ஏற்கனவே இங்க இருக்கிற எல்லா போலீஸ் ரெக்கார்ட்லயும் என் பேரு ஒரு பெரிய கிரிமினல்னு பதிவாயிருக்கு. இதுல நானும் உன் கூட வந்தேன்னா உன்னை அவர் கிரிமினல்னு தான் நினைப்பாரு, எந்த உதவியும் பண்ண மாட்டாரு. சோ நீ மட்டும் போய் பார்த்துட்டா, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. செக்யூரிட்டி பிரச்சனை? செக்யூரிட்டிலாம் இருக்க மாட்டா, அவங்க எல்லாம் முன்னாடி தான் இருப்பாங்க. சரி. பார்த்து ஒரு காப்பியன் ஜாகிரதை போ. ஓகே. அங்குச்சாமி, நீ நீ கிளம்பு. போயிட்டு வா, நான் அங்க வெயிட் சரி, பண்றேன். நீ கிளம்பு சீக்கிரம். நான் நேவி குவார்டர்ஸ் வந்துடுறேன். ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட்.
சார் நான் டிசிபி பார்க்கணும். இந்த வேற ஏதாவது சார், கேரி வரேன். சென்னை ஒரு அவசரமா எந்த வேற காணாம வீட்ல சார், பொறுத்து please, போனா. நான் டிசிபி சார் அவசியம் இல்ல பார்க்கணும். இல்ல பொறுத்து போனா. சார் இப்ப விட இல்ல காணாம சொல்றத கேளுங்க. பாருங்க, நான் அவசியம் பார்க்கணும். பொறுத்து போனா. ஹலோ ஏய் சார் வருന്നുണ്ട്. ஹலோ மாறி மாறி இருக்கு. சொல்றத கேளுங்க. சார பார்க்கணும் கண்டிப்பா. ഇങ്ങോട്ട് വരാൻ പറ. എന്താ സാറിനെ കാണുന്നു പറഞ്ഞു വന്നതാ, പോകുന്നില്ല സാർ. சார் ஒரு நிமிஷம் ப்ளீஸ். 1 மினிட் എന്താ? ப்ளீஸ். சார் சார் என் பேர் தொல்காப்பியன். நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன் சார். சரி என்ன வேணும்? சார் நான் சென்னையில கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்துறேன் சார். அபி கன்ஸ்ட்ரக்ஷன் பேரு. சார் நாங்க 4 பேர் பார்ட்னர்ஸ். விஷயம் என்னன்னு மட்டும் சொல்ல. உன் கம்பெனி பார்ட்னர்ஷிப் அதோட டீடைல்ஸ் ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஓகே சார் நான் அதை பத்தி தான் சார் சொல்ல வந்தேன். எங்க கம்பெனி ஷேர்ஸ் கொஞ்சம் சிவதாஸ்ங்கிற ஒரு பேர்ல இருக்கு. அவர் இப்போ கொச்சின் சப்ஜெக்ட்ல இருக்கார் சார். அவரை மீட் பண்ணி நாங்கள் சில டாக்குமெண்ட்ஸில் கையெழுத்து வாங்கணும் சார். அந்த கையெழுத்து மட்டும் வாங்கலைன்னா எங்கள் கம்பெனி மூழ்கி போயிடும் சார். சார் ப்ளீஸ் சார், நீங்கள் இந்த உதவியை கண்டிப்பாக பண்ணி ஆகணும் சார். ஓ யூ மீன் கேரளா ஜெயிலில் இருக்கிற ஒரு அக்யூஸ்டோட பார்ட்னர் நீ. அந்த அக்யூஸ்டை பார்த்து பேச பர்மிஷன் வேணும், அதுதானே? ஆமாம் சார். ரெடிகுலஸ். இந்த மாதிரி எல்லாம் பர்மிஷன் கொடுக்க முடியாது. கிளம்பு நீ. சார் 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 ப்ளீஸ், இதுக்காக நானும் என் பார்ட்னர் அபியும் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் சார். அவங்க சென்ட்ரல் லைப்ரரியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். சார் வி ஆர் ஃப்ரம் சென்னை சார். சென்னையில இருந்து வந்தா ஜெயில திறந்து அக்யூஸ்ட பேச உள்ள அனுப்பணுமா? என்ன பேசுற நீ? ஒரு கிரிமினல்ல ஜெயில போடுறது சமூகத்துல இருந்து அவனை தனிமைப்படுத்தணும், அவனோட நடவடிக்கையை கண்ட்ரோல் பண்ணணும் தான். நீ என்னடானா சர்வ சாதாரணமா அவனை போய் பார்க்கணுங்கிற? நீ அவன் பார்ட்னர்னு சொல்ற. எதுல பார்ட்னர்? அவன் கிரிமினல் நடவடிக்கையா? சார் ப்ளீஸ், நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது சார். சார் ஒரு 10 நிமிஷம் அவரை பார்க்க அனுமதி வாங்கி தந்தா போதும் சார். சார் நான் ஒரு தப்பான இருந்தால் எப்படி தைரியமா உங்ககிட்ட வந்து பேசுவோம் சார். பர்மிஷன் எல்லாம் கிடையாது. ஜெயில் நிர்வாகத்துல நான் தலையிட முடியாது, புரியுதா? சார் ப்ளீஸ். இங்க பாரு, வேற ஸ்டேட்ல இருந்து நீ வந்திருக்கேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை நான் சும்மா விடுறேன். இல்லாட்டி வீட்டுல தொந்தரவு பண்ணதுக்காக உன்னை லாக்அப்ல போட்டுருவேன். ஜஸ்ட் கெட் அவுட். சார் டோ பிடிச்சு பார்த்தாக்கடோ. சார் உங்களை நம்பி வந்தேன் சார். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார் கன்சல்ட் மீ சார் ப்ளீஸ். சார் പ്രശ്നം ഉണ്ടാക്കാൻ തുടങ്ങി. പോ சார் പോ പോ சார் പോ പുറത്തേക്ക് പോ. പോകേ. ஹலோ சார். என்ன சார் இந்த பக்கம்? இல்ல நான் இங்க டிசிபியை பார்க்கறதுக்காக வந்தேன். டிஜிபி பார்க்கவா? எந்த விஷயம்? இல்லைங்க, எனக்கு ஒரு பிசினஸ் ப்ராப்ளம், அதனால தான். பரவாயில்ல, என்கிட்ட சொல்லுங்க. டிஜிபி எந்த ஹஸ்பண்டா? உங்க ஹஸ்பண்டா? ஆமா. உங்க வீட்டு தான் போயிட்டு வந்தேனா? அப்படியா? பரவாயில்ல, வாங்க. என்னவா இருந்தாலும் இல்ல பாத்துக்கலாம். அவர் ரொம்ப கோவமா நீங்க வாங்க, நாம பேசிக்கலாம். வாங்க. ஓகே நோ ப்ராப்ளம். ஓகே சரி, വൈകുന്നേരം കാണാം. ഓക്കെ. நீ எதுக்கு இங்க வந்த? நான் தான் உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. സീമ, ഇത് ആരാന്ന് നിനക്കറിയാമോ? ഇയാളിപ്പോ വന്ന് ജയിലുള്ള ആരെയോ ഒരാളെ കാണണമെന്ന് പറഞ്ഞ് ബഹളം ഉണ്ടാക്കിയപ്പോ ഞാൻ പറഞ്ഞു വിട്ട വ്യക്തിയാണ്. അയാൾ എന്തിനാ ഇപ്പോ? ഒരു നിമിഷം, ഇന്ന് എന്താ സംഭവിച്ചത് നിങ്ങൾക്കറിയോ? റോഡ് ക്രോസ് ചെയ്യാൻ നിൽക്കുമ്പോ നമ്മുടെ കുഞ്ഞിനെ ഒരു വണ്ടി ഇടിക്കാൻ വന്നു. ഒരു നിമിഷം വൈകിയിരുന്നെങ്കിൽ അവിടെ എന്താ നടന്നിരിക്കാന്ന് നിങ്ങൾക്കറിയോ? ഈ മനുഷ്യനാണ് നമ്മുടെ കുഞ്ഞിനെ രക്ഷപ്പെടുത്തിയത്. നീ എന്താ പറയുക?
സത്യ. ഇവരില്ലായിരുന്നെങ്കിൽ നമ്മുടെ കുഞ്ഞിന് ജീവനോടെ ഇരിക്കില്ലായിരുന്നു. ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. என் குழந்தைக்கு காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. ரோட்ல இவளை நாங்க விடவே மாட்டோம். நல்ல வேளை. ഇവരൊരു സഹായം കേട്ട് വന്നപ്പോ നിങ്ങൾ ഇവരെ വഴക്ക് പറഞ്ഞയച്ചില്ലേ? അല്ല സീമ, അത് ഒന്ന് ലോകത്തുള്ളവർക്കെല്ലാം സഹായം ചെയ്യും. ഇവരൊരു നല്ല മനുഷ്യനാ. ചെന്നൈയിൽ നിന്നും വന്നിരിക്കുക. ഇവര് ചോദിക്കുന്ന ഒരു ചെറിയ സഹായം ചെയ്താൽ നിങ്ങൾക്ക് കുറഞ്ഞു പോവോ? താ നോക്ക്, നല്ല മനുഷ്യർക്ക് സഹായം ചെയ്ത നമുക്ക് പുണ്യങ്ക. എന്നെ പാവം സെഞ്ചുമോ നമ്മുടെ മോള് ഈ അവസ്ഥയിൽ പിറന്നിരിക്കുന്നു. അവൾ എത്രമാത്രം കഷ്ടപ്പെടുന്നുണ്ട്. ഇനിയെങ്കിലും കുറച്ച് നല്ല പ്രവൃത്തികൾ നിങ്ങൾ ചെയ്യേ. ஓகே. நான் இது விஷயமா ஜெயில் சூப்பரண்ட் கிட்ட பேசுறேன். ஆனா அந்த சிவதாசை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பெரிய கிரிமினல். அவனை பார்க்கணும்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஓகே, எப்படி இருந்தாலும் சரி, நாளைக்கு காலையில அவனை பார்க்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ சார். நாளைக்கு காலையில கொச்சி சப் ஜெயிலுக்கு வந்துடுறேன். ஓகே சார். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். என் குழந்தைய காப்பாத்திருக்க. என் குழந்தை தான்ப்பா எங்களுக்கு எல்லாமே. ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. இப்ப பேசுறவங்களுக்கும் அப்ப என்கிட்ட பேசுறவங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம். சாரி சார். உங்க குழந்தைய நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தான் காப்பாத்தினேன். அப்ப எனக்கு அது டிசிபி குழந்தைன்னு தெரியாது. என்னால முடிஞ்ச உதவியை தான் நான் பண்ணேன். சார், நீங்க பெரிய பதவியில இருக்கீங்க, நிறைய பேருக்கு உதவி பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்க சார். நீங்க அவ்வளவு அலட்சியமா என்ன திட்டி அனுப்பினப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா சார்? நீங்க உங்க டியூட்டியில கண்டிப்பா இருங்க, ஆனாலும் கொஞ்சம் மனிதாபிமானத்தோட இருங்க. இனிமே நான் இதை மனசுல வச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார். வணக்கம். ரொம்ப நன்றி மேடம். வாங்க. வரேன்.